நீங்க நம்ம தம்பி நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும் போதே சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு கதை நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு. கொஞ்சம் அகந்த அதிகமா இருக்கு வார்த்தையில. அந்த அகந்தை இருக்கக்கூடாது. என்ன தைரியத்துல இந்த அகந்தை வருதோ தெரியல. ஏன்னா கட்சி ஆரம்பிக்க சொன்னது புஷி ஆனந்துக்கு அமித்ஷா சொல்லி அது மூலமா தான் ஆரம்பிச்சதாட்டு. இப்போ அருண்ராஜ் பழைய இணை இயக்குனர் வருமான வரித்துறையில இணை ஆணையராட்டு இருந்தவர் அவங்கள இருக்காங்க. அவங்க தொடர்புல ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்ற அமித்ஷா அவர்கள் பாரத பிரதமர்களுடைய கைடன்ஸோட கட்சி ஆரம்பிச்சதாட்டு பல பத்திரிகைகள் ஊடகங்கள்ல செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. பரப்பல, அந்த செய்தியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கதான் இவங்களுக்கு ஓய்வு பாதுகாப்பு இவங்க கேட்காமலே கொடுத்துருக்கதா சொல்றாங்க. அவங்களுக்கு தனி விமானமே கொடுத்துருக்கதா சொல்றாங்க ஒன்றிய அரசு மூலமா. எனக்கு தெரியல தம்பி, அவங்க சொன்னதை தான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால பின்புலத்துல அவங்க இருக்க தைரியத்துல அந்த அகந்தையில பேசுறது மாதிரி பல பேர் சொல்றாங்க. அதுக்கு உதாரணம், எனக்கு தேர்தல் நான் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தேன் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுது. மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா மோடிஜி அவர்களையோ ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கோ இப்படி நீங்க கண்டிஷன் போட முடியுங்களா? சிஎம் சார் போட்டு பாருங்களா அப்படின்னு சொன்னதுல இருந்தே தெரியுது அவங்க தான் இயக்குதாங்க இவரு. அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்கு. ஆனா அவருக்கு அரசியல் அடிச்சோடு தெரியலையோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரத பிரதமருடைய புரோட்டோகால் என்ன, உள்துறை அமைச்சருடைய புரோட்டோகால் என்ன, உங்களுடைய புரோட்டோகால் என்ன, இன்னைக்கு முதலமைச்சருடைய புரோட்டோகால். ஒரு பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரையோ முதலமைச்சரையோ பேசும்போது கண்ணிய குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் சொல்லணும் அந்த வார்த்தை. மாண்புமிகு பாரத பிரதமர் தான் சொல்லணும். மாண்புமிகு உள்துறை அமைச்சர்கள் தான் சொல்லணுமே தவிர அவங்கள அவருடைய பெயரை சொல்லி அழைக்கக்கூடியக்கோ இந்த சினிமாவில் பேசுற மாதிரி டயலாக் எல்லாம் பண்றத மக்கள் விரும்பல. ஏன் இப்படி ஒரு சிறுபிள்ளைத்தனமா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு புரியாம பேசுறாங்கன்னா மக்கள்